எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் கிளாஸ்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் போய்க்கிறேன். தலை வலிக்குதுன்னு சொல்ற? எப்படி நீ தனியா இருப்ப? வேணும்னா வா, 2 பேரும் வெளியில போய் காப்பி குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு போலாம். அம், இல்ல, சாப்பிட்ற மூட்ல இல்ல. சரி, ஓகே, பாய். நாளைக்கு மீட் பண்ணலாம். உன் மனசுல ஒண்ணுமே இல்லாதப்போ நீ எதுக்கு அதை பத்திலாம் யோசிக்கிற? உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃப்ரெண்டு தானே. நீ ஃப்ரெண்டாவே இரு. 6 மாசம் இருக்குல்ல, அதுக்குள்ள உன் மனசு கண்டிப்பா மாறும். என்ன என்ன? மறுபடியும் போட்டோவை திருப்பி வச்சிட்ட? என்னமோ தெரியல. அந்த போட்டோவை திருப்பி வச்சதுல இருந்து எனக்கு தூக்கமே வரல. பிரியா, எல்லா விளக்கையும் ஏத்து. அக்கா, எல்லா ஏற்பாடும் முடிஞ்சாச்சு. நீங்க வந்தீங்கன்னா பூஜை ஆரம்பிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் என் மூத்த மருமக வந்ததும் ஆரம்பிச்சிடலாம். சரி. பிரியா, என்னம்மா வர்றதுக்கு எவ்வளவு நேரமா? நாம எல்லாம் காத்துட்டு இருக்கலாம், வந்தவங்க எல்லாம் காத்துட்டு இருப்பாங்களா? அவளுக்கு போனை போட்டு எங்க இருக்கா, எவ்வளவு நேரம் வர்றதுக்குன்னு கேளு. ரிங் போகுதுப்பா, ஆனா எடுக்க மாட்றா. எடுக்க மாட்டேங்கிறானா? அவ ஃப்ரெண்ட் யாருக்காவது போனை போட்டு கேளு. டேய் கார்த்திக், நீ கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாரு. எடுக்கலப்பா. டேய் மாப்ள, காவ்யா கிளாஸ்க்கு தான் போயிருப்பாளா இல்ல வேற எங்கேயாச்சும் போயிட்டாளா?
என்ன மாமா இப்படி கேட்குறீங்க? கிளாஸுக்கு தான் போயிருப்பா. கிளாஸுக்கு போயிருந்தா வந்திருக்கணுமே. இன்னும் வரலன்னா வேற எங்கேயாவது தானே போயிருக்கணும். சீக்கிரம் கிளாஸ் முடிச்சிட்டு வந்துடுறேன்னு தானே சொன்னா. இந்நேரம் வந்திருக்கணும். ஆனா ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே. ஏன் காவியா இப்படி பண்றா? அவ நல்லா வாழணும்னு தானே இந்த சுமங்கலி பூஜையே பண்றாங்க. அவ இன்னும் வராம இருக்கான்னா ஒருவேளை இந்த பூஜையில அவளுக்கு விருப்பம் இல்லையோ? என்னக்கா ஒரு போட்டோலயும் நீயும் இல்ல நானும் இல்ல. ஜீவா மாமா கல்யாணத்தப்போ அம்மா சண்டை போட்டு உன்னையும் என்னையும் கூட்டு போயிட்டாங்கல்ல. ஆமா இல்ல, நான் மறந்தே போயிட்டேன். நீ பார்த்தி மாமா ரூமுக்கு போய் அவங்களோட கல்யாண ஆல்பம் இருக்கும், அதை எடுத்துட்டு வா. அதுல எல்லா போட்டோலயும் நம்ம இருப்போம். ம் ம் என்னடி இப்படி எரிஞ்சு போயிருக்கு? தெரியலக்கா, நான் போய் பார்த்து போவே எரிஞ்சு போயிருந்தது. ஐயோ, என்ன 2 பேரும் பூஜை கிளம்பலையா? ரெண்டு பேரையும் தான் கேக்குறேன். என்ன 2 பேர் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கீங்க? என்னது இது? பார்த்தி மாமாவோட கல்யாண ஆல்பம். அதே எதுக்கு மறைக்கிற? குடு. ஏய், என்னடி இப்படி எரிஞ்சு போயிருக்கு? எப்படி எரிஞ்சுது? 2 பேர் சேர்ந்து ஏதாச்சும் பண்ணீங்களா? காவியாக்கா ரூம்ல இருந்து இப்பதான் எடுத்துட்டு வந்தேன். பார்த்தி மாமாவோட கல்யாண ஆல்பத்தை பார்க்கணும்னு அனிதா சொன்னா, அதான் போய் எடுத்துட்டு வர சொன்னேன். பார்த்தா ஆல்பம் இப்படி எரிஞ்சு போயிருக்கு. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அங்க கொடுமா. என்னமாச்சு? ஃப்ரெண்ட் கிட்ட பேசினியா? ஏதாவது தகவல் கிடைச்சதா? அப்பா, அவ ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்கன்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன்ப்பா. யாரும் எதுவும் தெரியலங்கறாங்க.
இப்படி பண்றா? இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டா குறைஞ்சா போயிடுவா. ஆளும் வரல, போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறா. ஃப்ரெண்ட கேட்டாலும் தெரியலன்னு சொல்றா. நேரம் ஆக ஆக மனசு வேற படங்குது. அண்ணி பயப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்னன்னு பார்க்கலாம். ஏமா காலையில அவ போகும்போது நார்மலா தானே போனா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? நார்மலா தான் போனானா? நான் சாயங்காலம் சீக்கிரமா வந்துடுறேன்னு சிரிச்சுக்கிட்டு தான் சொன்னா. டேய், அப்போ போன் எடுக்கலாம், வேற ஏதோ பிரச்சனை இருக்குடா. நான் வேணா இன்ஸ்டியூட் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? இரு, அவசரப்படாத, ஒரு நிமிஷம். நீ எதுக்காக போகணும்? டேய் கார்த்திக், நீ வேணா நேர்ல போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்கடா. சரிப்பா, கிளம்பு. அண்ணே, ஏய் காட்டுடி. பார்த்திபனோட கல்யாண ஆல்பம் எரிஞ்சு போயிருக்கு. பாரு, மிச்சம் இருக்கிறது இதுதான். என்னம்மா இது? எப்படி எரிஞ்சது? இதை யார் பண்ணிருக்கா? என்னடி இது? தெரியலம்மா, நேத்து நான் தான் அவகிட்ட கொடுத்தேன். ஆனா எப்படி இது? டேய் பார்த்தி, என்னடா இது? இந்த ஆல்பம் எப்படி எரிஞ்சது? தெரியலம்மா. தெரியலன்னா எப்படிடா எரிஞ்சு கிடக்குது? யாரா பண்ணா இப்படி? எம்மாடி, இந்த எரிஞ்சு போன ஆல்பம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? காவ்யாக்கா ரூம்ல இருந்து தான் எடுத்துட்டு வந்தோம். ஒருவேளை காவியா தான் இந்த ஆல்பத்தை எரிச்சிருப்பாளோ? நல்ல நாள் அதுவுமா? இந்த மாதிரி ஒரு அபசகுணம் நடந்துடுச்சு. யார் இத பண்ணிருப்பாங்க? வேற யார் பண்ணிருப்பா? அவதான் பண்ணிருப்பா. அக்கா, நீ வேற ஏதாவது காரண காரியம் இல்லாம எதுக்கு அவன் மேல பழி போடுற? ஒரு காரணம் சொல்லவா இல்ல 100 காரணம் சொல்லவா? ஏன் அருணாச்சலம், இப்படி ஒரு கேள்வி கேட்க உனக்கு கூச்சமா இல்ல? அவ என்னைக்காவது உன்னையோ பார்த்தியையோ இல்ல இந்த வீட்டுல இருக்கிற யாராவது ஒருத்தரை மதிச்சிருக்காளா? என்னமோ எதுவுமே தெரியாத மாதிரி இந்த ஆல்பத்தை யார் எரிச்சிருப்பாங்கன்னு கேக்குறேன். வெளியில இருந்து யாராவது வந்து இந்த கல்யாண ஆல்பத்தை எரிச்சிட்டு போயிருப்பாங்களா? காவ்யா ரூம்க்கு காவ்யாவை தவிர வேற யாரும் போக மாட்டாங்க. பார்த்தி போவா. ஏன் பார்த்தி, நீ எரிச்சியா? இல்ல. அப்ப அந்த ஆல்பத்தை வேற யார் எரிச்சிருப்பா? அவதான் எரிச்சிருப்பா.
அத நீங்க காவியா மேல உள்ள கோவத்துல பேசிட்டு இருக்கீங்க. அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவ இந்த ஆல்பத்தை எரிச்சிருக்க மாட்டா. சரிப்பா, சரி. அப்ப வேற யார் எரிச்சா? அவ எரிக்கலன்னு சொல்றல்ல, அப்ப யார் எரிச்சான்னு சொல்லுப்பா. மாப்பிள, காவியா இந்த ஆல்பத்தை எரிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன மாமா பேசுறீங்க? அவ கண்டிப்பா ஆல்பத்தை எரிச்சிருக்க மாட்டான். நானும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க. காவ்யாவுக்கு இந்த கல்யாணமும் பிடிக்கல, பார்ட்டியையும் பிடிக்கல, இந்த வீட்ல மருமகளா வாழவும் பிடிக்கல. அவளும் எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்தா, உங்களை எல்லாரையும் விட்டு விலகி விலகி போனா. ஆனா நீங்க எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு பாத்தீங்களே தவிர அவ மனசை யாருமே புரிஞ்சுக்கல. அதான் உங்க மேல இருக்க கோபத்தை கல்யாண ஆல்பம் மேல காட்டிட்டு அவ ஓடி போயிட்டா. அக்கா, யார் இதை செஞ்சிருக்காங்கன்னு தெரியாத போது தேவையில்லாம கண்மூடித்தனமா அவன் மேல நீ குத்தம் சுமத்த கூடாதுக்கா. சரிப்பா, சரி. நான் சொல்றதெல்லாம் கண்மூடித்தனமாவே இருக்கட்டும். ஆனா இந்நேரம் இந்த சுமங்கலி பூஜைக்கு வந்திருக்கணும்ல. இன்னும் ஏன்பா வரல? இதுக்கு என்னப்பா பதில் சொல்ல போற? இதுக்கு உன்னால மட்டும் இல்ல, இங்க இருக்க யாராலையும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவதான் ஓடி போயிட்டாளே. அண்ணி, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது அண்ணி. பார்த்தி, இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் காவியாவை கூட்டிட்டு வா போ. என்ன பார்வதி, இன்னும் அவளை நீ நம்புற? இன்ஸ்டிடியூட்லாம் எப்பவோ முடிஞ்சிருக்கும். அவ கிளம்பி எங்கேயோ போயிட்டா. நீங்க நம்பலைனாலும் இதுதான் நிஜம். போதும், இதுக்கு மேல காவியா பத்தி எதுவும் பேசாதீங்க. ஓ, உன் பொண்டாட்டிய பத்தி சொன்ன உடனே உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது இல்ல? ஆமா, என் பொண்டாட்டிய பத்தி பேசினா எனக்கு கோவம் வரத்தான் செய்யும். நீங்க சொல்ற மாதிரி ஆள் ஒண்ணும் காவியா கிடையாது. நிச்சயமா அவ இதை பண்ணிருக்க மாட்டான். அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இன்னும் குழந்தையாவே இருக்க பார்த்தினி. உனக்கு உலகத்தை பத்தி இன்னும் தெரியல. அதனாலதான் அவ மனசு மாறுவான்னு இன்னும் நீ நம்பிக்கிட்டு இருக்க. ஆனா ஒண்ணு சொல்ற, நல்லா கேட்டுக்க. அவ மனசு என்னைக்குமே மாறாது. அவ உன் கூட சேர்ந்து வாழவே மாட்டா. அவளால நீ காலம் முழுக்க நிம்மதி இல்லாமலே இருக்க போற. முதல்ல போய் தேடி கண்டுபிடிச்சு அவ எங்க இருந்தாலும் இங்க கூட்டு வா. அப்புறமா பேசிக்கலாம். என்னடா நெல்லு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள காவ்யா இந்த வீட்டுக்கு வரணும். அப்படி வரலன்னா அவளுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல.